அன்புள்ளங்களே, ஆனந்தியின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி மசாலா. வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழியை வாங்கி அப்படியே க்ளீன் பண்ணி அதை நல்லா சுட்டு பீசஸ் போட்டுட்டாங்க எங்கள் ராணிமா. பாருங்களேன் எவ்வளோ முட்டை இருக்குன்னு. நாட்டுக்கோழினாலே நம்ம ஹோட்டலில் போய் ரொம்ப ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இட்லி பானையை எடுத்துக்கிட்டோம். அதில் தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. அதில் அப்படியே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சி விழுது, பூண்டு விழுது, சின்ன வெங்காயம், தக்காளி, க்ளீன் செஞ்ச கோழி, அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி மூடி வச்சிருங்க. தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அது வேகும் பாருங்க, வேகும் 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 வெந்துக்கிட்டே இருக்கும். எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். ஸ்லோ குக்கிங்னாலே எப்போதுமே சமையல் ருசியாக இருக்கும். நல்லா கிரேவி எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க. அதோட இந்த கோழியோட கொழுப்பெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதனால தான் இதில் ஆயிலே நம்ம ஊற்றலை. நல்லா வெந்தும் வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையை தேடுவோம். இதோ கிடைச்சிடுச்சு. பொடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். பொடியோட இன்க்ரீடியன்ஸ், அதோட குவான்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், அதில் சோம்பு, கல்பாசி ரெண்டுத்தையும் சேர்த்து தாளித்து விட்டுடலாம். அடடடடா, அருமையான நாட்டுக்கோழி மசாலா ரெடி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். அது வரைக்கும் அன்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.